அங்கே பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வேறு லெவல்னு. ஒரு சின்ன விஷயம் புரியல. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசுல இருந்தவரை பார்க்குறேன்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க முடி இன்னும் கொட்டலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதான் ஒரு லெவலான்னு புரியல. படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. பட் என்ன எங்க கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க அப்புறம் எடுக்கலை. அண்ட் இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டோனி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அங்கே வேறு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது. அந்த இன்டர்வியூஸில் சொன்னார், என்ன சார் சாங்கில் படத்தில் ஹீரோயின் இருக்குது, கெமிஸ்ட்ரி. ஐயோ எனக்கு தெரியாது சார், கெமிஸ்ட்ரினா என்ன சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்ம இது ஒரு 160 படம் மேலாச்சு. நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம் கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவாங்க. நம்ம கதை கேட்டதை விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். பட் ஆண்ட்ரியூ எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை எனக்கு ஃபுல்லாக படம் நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே 10 times மோர் தென் தட். அதே ப்ரெசன்டேஷன் கதை வந்து பேப்பரில் சொல்கிறது வந்து திரையில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைரக்ஷனு. ஸோ ஹி டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் ஹி ஹஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. Yeah, he is a wonderful person, very humble. Anthony, Vijay Antony அவர்கள் very humble man. இது நீங்கள் அவர் பேசுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். multi-faced, multi-talented, is a music director, actor, producer and a human being. It was wonderful working with him. நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் கூட ஹிப்போக்ரட்டிக்காக இருக்க மாட்டார். அண்ட் கொடுக்குற ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்குது அவருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் எ மியூசிக் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணிருந்த ஒருத்தராக இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கி அந்த அழகை பார்க்குறாரு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தட் இஸ் பெஸ்ட் இன் லைஃப். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயம் கூட ஆல் டெக்னீஷியன்ஸ் ஆர் லைக் த பில்லர்ஸ். முகேஷ் கேமரா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்ப சின்ன பையன் பார்த்தா, பட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் கூட இப்போ எல்லோரும் அதான் பேசினாங்க, பட் உண்மை அதை தான் பேச முடியும். ஹி ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் இது நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்க. பட் தட் வில் அகெயின் லைக் ஸ்பீக். மியூசிக்லேயே அவர் வந்து படத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காரு, ரொம்ப பிரமாதம் இருக்குது. ஹி வில் கோ டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வினோத், நம்ம எடிட்டர், அவங்களாம் தேவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப்.